ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 13/12/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமை மந்தவாரத்திலே எந்த காரியங்களும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம், விசேஷ ஐயப்பன் பஜனை, 18ஆம் படி பூஜை, மலையாள பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், பஜனைகளிலே நமக்கெல்லாம் நேரம் கிடைக்கின்ற வேளையிலே எங்கெங்கெல்லாம் இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் பஜனைகள் நடைபெறுகின்றதோ ஆங்காங்கு உள்ளவர்கள் ஆங்காங்கு சென்று இந்த பிரார்த்தனைகளை ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நம்மை நாடி வரக்கூடிய வரையிலே ஐயனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்றதாகிய இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே ஐரோப்பா நாட்டிலே சுவிஸ் மாநகரிலே சூரிக் பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள மூலமூர்த்தியாக கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம், மூலஸ்தானத்திலே ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரே ஆலயம் சூரிக் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம். அங்கு இந்த பூஜைகள் வழிபாடுகள் மண்டல பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம் ஆசாரசீராக கலந்து இறை வழிபாடில் ஈடுபடுகின்ற வகையிலும் எமது சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பிலே கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலும் அனைவரும் கலந்து கொள்வதோடு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணி முதல் ராகுகால துர்கா பூஜையோடு விசேஷமான நாகராஜ பூஜை வழிபாடுகள், உயிருள்ள நாகபாம்பிற்கு அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் வழிபாடுகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்றது. கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சாஸ்தாபீடத்தினுடைய இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதோடு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், புத்திரதோஷம் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள் இவையெல்லாம் வந்து இந்த உயிருள்ள நாகபாம்பிற்கு உங்கள் கைகளாலே அபிஷேகம் செய்கின்ற சிறப்பான பாக்கியத்தோடு கூடியதாகிய நிகழ்விலே சகல அடியார்களும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு அன்றைய தினத்திலே பூஜைகள் நிறைவு பெற்றதும்
சகல அடியார்களுக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகளும் நடைபெறும். அனைத்து அடியவர்களும் இந்த பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து கலந்து உங்கள் கைகளால் இந்த நாகபாம்புகளுக்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.